கிளவுடில் இருக்குது. இனி ஓகே. அப்போ பாருங்க, இந்த குரு ஒரு வருஷம் ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் திடீர்னு முன்னால் ஓடுவார், அப்புறம் பின்னால் ஓடுவார். அப்போ இருக்கிறது ஒரு 6-7 மாதம் தான் இருப்பார் அதில். அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறது அந்த டைம் வந்து அவருக்கு அந்த அடி இல்லாமல் பாதுகாத்துக்கும். அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் தசை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கோச்சாரம் வீக்காக இருந்தாலும் யோகத்தை செய்யும். என்ன கம்மியாக செய்யும். அதாவது ₹1,00,000 ப்ரைஸ் விழுகிறதுக்கு பதிலாக ஒரு ₹5,000 ப்ரைஸ் விழுந்துச்சுட்டு வந்துடும். எது தசை ஸ்ட்ராங்காக இருந்து கோச்சாரம் வீக்காக இருந்தால். தசை ஸ்ட்ராங்காக இருந்து கோச்சாரமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் ₹50,000 ப்ரைஸ் விழுகிற இடத்துல ₹5,00,000 ப்ரைஸ் விழுந்துடும். அந்த மாதிரி. அப்புறம் சார் இப்ப இன்னொன்னு, கோச்சார கிரகம் வந்து ஜென்ம கிரகத்தை தொடுது இல்ல, அப்போ பிரச்சனை கொடுக்குமா எல்லாத்துக்கும்? கோச்சார கிரகம் ஜென்ம ஜாதக கிரகத்தை தொடுது இல்ல, டச் பண்ணும்போது. எந்த கிரகம் தொடுதுங்கிறத வச்சு தான் சார். இப்போ குரு போய் சனியை தொடுதுன்னா அந்த தொழில் யோகமாக இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும், ஆயுள் வளரும், அந்த பாயிண்ட்ல போயிடும். சனி போய் குருவை தொடுது அப்படின்னாக்க தொழிலுக்கான வேலையை அதிகப்படுத்தும், ஒர்க்கஹாலிக்காக மாற்றிடும், அவங்க குடும்பத்தை கவனிக்காமல் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் பாருங்கள். ரெண்டு ஒரே மாதிரியான கிரகம் சனியும் குருவும். குரு சனி மேலே போகல வேற பலன் நடக்கும், சனி குரு மேலே போகும்போது வேற பலன் நடக்கும். சார் அப்புறம் இன்னொரு சஜஷன், ஜாதகத்தை விட வாஸ்து ரொம்ப பவர்ஃபுல்லா எஃபெக்ட் காட்டுது. சில வீட்டுக்கு நான் போறேன், கிளினிக்ல ஹிஸ்டரி எடுக்கும்போது மெடிசன்ல ஹார்ட் அட்டாக் இருக்குங்கிறாங்க. காரணம் கேட்குறேன், ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கான்னு கேட்கும்போது இல்லை சார் அப்படி இல்லை, கெட்ட பழக்கம் இருக்கானா இல்லை. எடுத்துக்காட்டினா இப்போ தெற்குல பாத்ரூம் இருக்கு, தெற்கு மத்திய மத்தியில் ஹார்ட் ப்ராப்ளம் வருது கன்ஃபார்ம். வாஸ்து கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார் டீட்டெயிலாக. டெம்பிள் கோயில் ஆகம விதி வாஸ்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பி. ஆக்சுவலாக சார் வந்து வாஸ்து வந்து ஒரு ஒரு இடமா போய் பார்த்துட்டே இருந்தேன். கூப்பிட்ற இடத்துலலாம் போய் பார்க்குறதுங்கிறது, அளந்து விடுறது, அதுக்கு இந்த குழிக்கணக்கெல்லாம் போட்டு பொருத்தம் மனை பொருத்தம் எழுதி அதுக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு அதுக்கு பலன் சொல்கிறது. அது எப்படின்னா நம்ம எப்படி ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறோமோ அதே மாதிரிலாம் வரும் அதில். அது ரொம்ப பிரமிக்கிற மாதிரியான விஷயங்கள் உண்டு அதில். ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, என்கிட்ட வா உங்ககிட்ட வான்னு இழுன்னு இழுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன செய்ய முடியும். அதனால் இப்போ என்ன பண்ணேன்னா, நேரில் வர்றவங்களுக்கு ரத்ன வேலை பார்க்க சொன்ன மாதிரி ஆஃபீஸ் அவர் தான் பார்க்குறாப்புல. அது மாதிரி இப்போ வாஸ்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அவரே அனுப்பிச்சி விட்றது, நீ ஏன் போயிட்டு வாப்பான்னு. கோயில் வாஸ்துக்கு கூப்பிட்டாங்கன்னா மட்டும் நான் போயிட்டு வரேன். அதுக்கு நம்ம ஃபீஸ்லாம் வாங்குறது இல்லை எப்போவுமே. ஆரம்பத்திலேருந்தே அது அப்படி தான், பழகின காலத்திலேருந்தே. அந்த கோயில் வாஸ்துக்கு வந்து இப்போ நம்ம வீட்டு வாஸ்து மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃபராக வரும். அந்த அந்த இது வந்து அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறதுனால வாஸ்துல கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போ நம்ம வாஸ்தை பேச ஆரம்பித்தோம்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டுக்கு வா உங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்கன்னா சிக்கலாகி போயிடும். ஏன் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போயிடலாம், ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ஆனால் இவங்க கூப்பிட்டு நீ வாஸ்து பார்க்குறேன் வான்னு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பாயிரும்ட்டுத்தியா நம்ம ஜாதகத்தோடு நின்றுக்குருவான். இதுனா ஜூமில் பார்த்துடலாம், நம்ம வாஸ்து ஜூமில் பார்க்க முடியாது சார், அதான பிரச்சனை. இருந்தாலும் வாஸ்து கிளாஸ் வந்து ஏதாவது பண்ணுவோம் சார். அது ஏதாவது நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், ஏதாவது பண்ணலாம் சார். அந்த புக் ஒன்று சொன்னீங்களே, சிற்ப கலாரத்னமா, கோயில் கோயில் வாஸ்துவோட புத்தகம், சிற்ப ரத்னாகாரம். சிற்ப ரத்னாகாரம், ஆமாம், அது ஒன்று. காக்கேயர் சிற்பம்னு ஒன்று. இது ரெண்டும் சிறப்பான வாஸ்து நூல்கள். அதில் காக்கேயர் சிற்பத்தில் கால்குலேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். சிற்ப ரத்னாகாரத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் சார். மனைகோல வென்று வந்தவனோடு சிற்பி வழிமேற் செல்லும் போது காணுமே காமரூபி வனிதையர் நம்மை கண்டால் வந்தது பாக்கியம் என்று நனிவுடன் சிரத்தையாக நடக்கலாம் என்று ஓதென்றான். அவன் வந்து கூப்பிட்றப்ப நம்ம எந்திரிச்சு போனோம்னா அந்த சயனத்தை பார்த்தே, சகுன நிமித்தத்தை பார்த்தே அந்த வீட்டுக்கு போ இல்லாட்டி போகாதன்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு நம்மளை, சார் இந்த மாதிரி ஒரு வீடு பார்க்கணும், அல்லது வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து கேணி எங்கே போடலான்னு பார்க்க போகிறோம், அதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்கள் தோட்டத்தில் வந்து இந்த வேப்பங்கொம்பு ஒன்று இருக்குமே, வேலியை ஒட்டின மாதிரி தெற்கு பக்கத்தில் அல்லது வடக்கு பக்கத்தில் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஆமாம் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல ஒரு புத்துக்கண் இருக்கும், அதுலேருந்து இவ்வளவு தள்ளி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எப்படின்னா இது சிற்ப ரத்னாகரத்தில் வருது சார். இல்லை என்ன பஞ்சாயத்துனா புறம் பாட்டாக வரும். அவன் என்ன கிழமை வர்றான், எந்நேரம் வர்றான், எந்த பக்கம் நின்று கேட்குறான் கேள்வி, அதை வச்சுட்டு நமக்கு வந்து இந்த அடையாளம் இருக்குது நீ கேளுன்றுவாங்க. நம்ம ஆட்டு கேட்டுப்பலாம். இது வந்து என்னென்னா நம்ம ஏரியாவில் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், பிரமிப்பாக இருக்கும். நியூயார்க்கில் ஒருத்தர் வாஸ்துக்கு கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குமே அப்படின்னாக்கும் கரண்ட் மரம் தாங்க இருக்கும்பாரு. முடியா என்னத்தையும் ஒரு மரம் இருக்குல்ல அப்படின்னு தான் கொண்டு போகணும். எனிவே நன்றி சார், தேங்க்யூ சார். ஐயாக்கு வணக்கம். ஐயாக்கு வணக்கம். வாங்க வாங்க.
என்ன வணக்கம், சார் நிறைய வணக்கம், அப்புறம் ஆஃப் ஆயிட்டாரு. ம் பேசி சார் கேட்குறாங்க. அதனால வரிசையில வரட்டும். எனக்கு வந்து வணக்கம் மட்டும் சொன்னா போறோம். உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட உங்கள் பாதத்துல என்னோட நமஸ்காரத்தை சொல்றேன். சார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? நான் இங்க சென்னை கோபாலபுரத்துக்கு சார், வெங்கட சுப்பிரமணியன். சரி 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 சரி. கோயில் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. அர்ச்சகர் நன்றி 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 சார். கலைஞர் வீட்டு பக்கத்துல இருக்கார் சார் அவரு. கலைஞர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரா? அந்த பெரிய வேணுகோபால சுவாமி கோயில். ம் ம் ம். நான் கலைஞர் வீட்டு பக்கம்லாம் போனதே இல்லை சார். நமக்கு சென்னை அவ்வளோலாம் ஒன்றும் தெரியாது சார். அடுத்து அப்புறம் மலர்விழி வாங்க மேடம், வாங்க. வாங்க வாங்க மலர்விழி. மேடம், மலர்விழி மேடம் வருவாங்க. வாங்க. அவங்க கூப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கிச்சன்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் இல்ல, வணக்கம் unmute சார். பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கேமரா போடுங்க. இல்லை சார், கேமரா ஒரு நிமிஷம் சார். சார் நான் வணக்கம் சார். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார், ஜெயவேலுன்ட்டு. ம் சார் இப்போ ஆக்சுவலாக சார் துலா லக்கணத்துக்கு 4, 5 கூடிய சனி மீனத்தில் உன்னோட சுயசாரத்தில் வகரமாயி திசை நடத்தினா எப்படி சார் இருக்கும்? பெஸ்ட்டு சார். தொழில் பண்ணாங்கன்னா தொழில் நல்லபடியாக விருத்தி ஆகும் சார். சரி சார். பூர்வீகத்தில் இருந்தாங்கன்னா இடம் மாற்றி விட்டுரும் சார். அம்மாவுடைய ஹெல்த்தை பாதிக்கும் சார். அவருக்கு ஓகே சார். ஹெல்த்தை பாதிக்காது. வண்டி மாற்றுவாங்க, புதுசாக வண்டி வாங்குறது, வீடு ரெனோவேட் பண்ணுறதுங்கிறது, சொத்து ஏதாவது வாங்குறதுங்கிறது, அப்படி டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டை நோக்கி போகும். வேலையில் சரி சார். இருந்தாங்கன்னா வேலையில் இடமாற்றம் வந்திருக்கும், அந்த திசை ஆரம்பிக்கலை. ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கும். ஓகே சார். ஓகே ம் ஓகே, நன்றி சார். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். கடைசியில் ஜாதகத்துக்கு பலன் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி இல்லை நன்றி சார், சார். இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், நான் உங்க நேற்று நீங்கள் போட்டோடனே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாரு. சரி, அதை உங்கள்கிட்ட நான் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். அப்போ நீங்கள் பிஸியாக இருக்கலாம், ரிப்ளை பண்ணாதனால சரி இப்போ நான் சரி காலில் பேசிக்கலாம் அப்படிங்கிறத பேசுனேன் வெரி சார். குட் நன்றி சார். சார். வெரி அதுக்காக ஓகே தான் சார். சார் ப்ரோக்ராமே, இந்த சந்தேகம் தேங்க்யூ தீர்க்கிறதுக்காக. சார். தேங்க்யூ வாங்க சார். தேங்க்யூ. நன்றி சார். வாங்க வாங்க. அடுத்து கோவை கண்ணன் வாங்க சார். சார் வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. ரொம்ப நாளாச்சு சார் உங்க கூட பேசி அதனால ரொம்ப சந்தோஷம். ஒரே கேள்விதான் சார். சார் சொல்லுங்க சார். கடகத்துக்கு 8ஆம் அதிபதி சனி 12ல நின்று தசை நடத்துறாரு சார். 5 வருஷம் ஆகுது. ஆனா சரி. இப்ப வந்து சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி நடக்குது. ஆனா பிச்சு எரியுது. இது ம் சரியா இருக்கு? எப்படி நம்ம ஏற்கனவே இதே கேள்வியை 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது புதன் புத்தி நல்லா இருக்கும்னு நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா அந்த ம் புதன் புத்தி இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. இப்பயும் பார்த்தோம்னாக்கா 0 மாதிரி வந்துருச்சு சார். அதனால இது செய்யுமா எப்படிங்கிறது, எப்படி வேலை செய்யும் தெரியல. புதன் எங்க இருக்காரு சார்? புதன் வந்து உச்சம் சார் கன்னியில. என்ன நட்சத்திரத்துல? செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கிறாரு. செவ்வாய் வந்து பார்த்தோம்னாக்கா வந்து மேஷத்துல வந்து ஆட்சியாகி இருங்க வக்கரமா இருங்க இருக்கிறாரு. இருங்க இருங்க, இதுல தப்பு இருக்கு சார். நீங்க பதஷ்டத்துல பேசுறீங்க. கடக ம். லக்னத்துக்கு புதன் வந்து கன்னியில உட்கார்ந்துருக்காரு உச்சமாகி, அங்க மிருகசீஷம் வராது. இல்ல சார், சித்திரை புதன் வந்து செவ்வாய் நட்சத்திரம் இருக்காரு. புதன் செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காரு. செவ்வாய் நட்சத்திரத்துல மிருகசீஷத்துல இருக்காரு. ஆமா ஆமா ஆமா, புதன் ஆட்சியா இருக்காரு அப்ப இல்லையா? 12ஆம் இடத்துல. சார். புதன் வந்து பார்த்தோன்னா கன்னியில தான் சார் உச்சமா இருக்காரு. சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரம் கரெக்ட் சார். சித்திரதான். செவ்வாயில ஆமா. சரி, செவ்வாய் எங்க இருக்காரு சார்? செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேஷத்துல சார் ஆட்சியா இருக்காரு. ஆட்சியா இருக்காரு, வக்ரமா இருக்காரு. ஓ இப்ப இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா புதன் வந்து பார்த்தோன்னா உச்சமா இருக்காரு. வீடு கொடுத்த கிரகம் வந்து புதன் உச்சமா இருக்காரு. சாரம் கொடுத்த செவ்வாய் வந்து பார்த்தோன்னா ஆட்சியாகி வக்ரமா இருக்கிறாரு. இதுல ஏதாவது ஒண்ணு வந்து ஆட்சி உச்சமா இருந்தா இந்த சஷ்டாகங்கிறது வேலை செய்யறது ஒரு 4 பேருக்கு முன்னாடி இருக்கவங்க கேட்டாங்களா. சரி, இப்படி எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இதே தான் நீங்களும் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது இல்ல ஆனா சார், 5 இந்த வருஷம் வக்ரத்தை வந்து நான் கணக்குல எடுக்காம இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது செவ்வாய் சாரமும் வக்ரத்தையும் கணக்குல எடுக்காம இருந்திருப்பேன். இங்க பாருங்க, ம். உங்களுக்கு வந்து இந்த புதன் புத்தி வந்து சார் பர்டிகுலரா 10ஆம் இடத்துல வக்ரம் செவ்வாய். ஆமா. அந்த 10ஆம் இடத்துல வக்ரமானவனுடைய காலில் புதன் உட்கார்ந்துருக்காரு. இப்ப புதன் கொடுக்குற பலன் எப்படி கொடுப்பாருன்னா, அந்த செவ்வாய் வழியா தான் செவ்வாய் தான் பலன் கொடுப்பாரு. செவ்வாய் 10ஆம் சரி. இடம் இல்லையா? அப்ப தொழில் வந்து இந்த டைம்ல ட்ரபிள்ல தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சார், இந்த புதன் வந்து ஆ. உங்களை வேலை
ஆக்காது, கம்ப்ளீட்டாக காலி பண்ணாது. ஆனால் புதன் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஜீரோக்கெல்லாம் கொண்டு வராது, வரும். ஆனால் இதுக்கு அடுத்து கேது நல்லா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா டேர்னிங் வந்து இன்னைக்கு புதனில் பெருசாக இருக்காது, கேதுலேயே அல்லது சுக்கிரனில் ஒரு நல்ல டேர்னிங் இருக்கும். ஏன்னா இந்த தசை ஜெயிச்சாகணும் உங்களுக்கு, அதனால சொல்கிறேன். சனி தசை ஜெயிச்சாகணும். அதான் சார், இப்போ புதன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15 மாசத்துக்கு மேல ஓடிடுச்சு புதன் புத்தி. இல்லை சார், புதனில் வந்து பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி சார். அவர் உச்சமாக சரி இருக்கிறதுனால உங்களுடைய ஆயுள், ஹெல்த்து, நேம் அண்ட் ஃபேமு, சொசைட்டியில் இருக்கக்கூடிய கௌரவம் இதுல எல்லாம் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிடுவார். ஆனால் ஆ, மனசளவுலையும் பொருளாதாரத்திலையும் தொழிலையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பார். கௌரவம் சரி சார். பாதிச்சிருமோங்கிற பயம் இருக்கும் மனசுல, இவ்வளவுதான். இதுல அந்த பயத்தோடயே இருக்கு கொண்டு சார். போயிடுவார். அந்த புதனை வந்து சரி சார். பயத்தோடயே கொண்டு போய் தள்ளி விட்டுருவார். அதுக்கப்புறம் கேது ஸ்ட்ராங்கா இருந்தா அதுல ஒரு சேஞ்சஸ் வந்துடும். சப்போஸ் கேது வீக்கா இருந்தா அப்புறம் சுக்கிரனுக்கு வெயிட் பண்ணணும். சரி சார். சார் உண்மையிலே ஒரு ஜீரோ மாதிரி தான் இப்ப இருக்குது. அதனால தான் இந்த இதுக்கு இன்னைக்கு ஒன்றும் இந்த பயப்பட கிளாஸ்ல வேண்டாம். இந்த டவுட் இல்லை அது வந்து கேட்கணும். உங்களுடைய பயம் சார். நீங்க பயப்பட வேண்டாம், ஜீரோவுக்கு கொண்டு சரி வந்துடாது. அதே மாதிரி கௌரவம் போகாது. இந்த ஒரு பாயிண்ட்டை மனசுல வச்சுக்கோங்க, நிச்சயமா கௌரவம் போகாது சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க. ரொம்ப சார். சந்தோஷம் சார். அப்புறம் உங்க நீங்க ஆசீர்வாதம். இது சஷ்டி விரதம் இல்லாட்டி முருகனுக்கு விரதம் அல்லது முருகன் கோயிலுக்கு போங்க சார். அதாவது நம்ம இவர் முருகன் தான் இப்போ காலபைரவர் பஞ்சாயத்து கோயில். இருக்காரு, வக்ரம் இருக்காரு. சரிங்க சார். ஆமா, சரிங்க சார். சரிங்க சார். கோயிலே நடத்திக்கிட்டு இருக்கிற காலபைரவர் கோயில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க இப்ப அதே முருகனை மாதிரி வந்து வந்து உங்ககிட்ட 16ல இருந்து உங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம். நல்லது சார். சார் சஷ்டிக்கும் கிருத்திகைக்கும் முருகனை பாருங்க சார், நல்ல 2016ல சேஞ்ச். இருந்து பாத்தீங்கன்னா உங்களை கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த சனி தசை நல்லா இருக்குன்னு பார்த்தா இந்த 5 வருஷம் அப்படியே ஜீரோ ஆயிடுச்சு. அதனால தான் இந்த டவுட்டை கேட்டேன். இல்ல சரிங்க சார். சனி இப்பயும் உங்க தசை கண்டிப்பா ஆசீர்வாதம். தூக்கணும் சார், நீங்க அப்படி நினைக்காதீங்க. சரிங்க சார். ஓகே ரொம்ப சார், சந்தோஷம் சார். எல்லாம் உங்க தேங்க்யூ சார், ஆசீர்வாதம் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்து ஜேஆர்கே வாங்க சார். ஹலோ, கேக்குதா கேக்குது சார், வாங்க. சார்? வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி யாரோ கேட்டாங்க, அதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் இருக்கு சார். அது முதல்ல சொல்லிடுறேன், அப்புறமா டவுட் கேட்கலாம் சார். என்ன, புதன் வந்து ரேவதி காலில் இருந்து யாரோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உண்டு, ஆமா, ரேவதி நட்சத்திரத்துல வரும்போது. அதுல வந்து சார் ஒன்னே ஒன்று ஸ்மால் இது என்னன்னா சார், ரேவதி 4ஆம் பாதத்துல இருந்தா மட்டும் ப்ராப்ளம் கொடுக்காது சார். அது ஏன்னா வர்க்கோத்தமம் ஆயிடும் இப்ப அப்படின்றது என்னுடைய ஒரு ஃபீலிங். அது நீங்க தான் அது மாதிரி அதை சொல்லணும், அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் சார், தெரியாது எனக்கு. நல்லது சார். அது எப்படி சார் இது? ரேவதி 4ஆம் காலில் இருந்ததுன்னா நீங்கள் நவாம்சத்தை கம்பைன் பண்ணுறீங்க. நம்ம நவாம்சத்துக்கு போக மாட்டோம், அதனால நான் இன்னொரு ஆப்ஷனில் சொல்கிறேன். இது வந்து இந்த ரேவதி 4 நவாம்சத்தில் வர்க்கோத்தமம் போகிறது அப்படிங்கிறது வந்து நெகட்டிவாக கீழே இறக்காம வேணா இருக்குன்னு கூட எடுத்துக்கலாமே தவிர பாசிட்டிவாக அதை தூக்கி விடுன்னு எடுத்துக்க முடியாது அந்த டயத்தை. நான் அப்படி பார்க்குறேன் சார், என்னுடைய பார்வை. சரி சார், சரி சார். அதான் நெகட்டிவ் கொடுக்காது, பாசிட்டிவ் பெரிய லெவல்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, லைட்டா அப்படியே போயிட்டாது. ஆமா, வீக் ஆகாமல் பார்த்துக்கும்னு வச்சுக்கலாம், தெளிய வச்சிடும். அப்புறம் அடிக்குமா அடிக்காதாங்கிறத அடுத்து வர்ற புத்தி தான் முடிவு பண்ணும். சரி சார். எனக்கு வேற ஆக்சுவல் டவுட், எல்லாருக்கும் டவுட் தான் அதுவும். அது எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணா பெட்டரா இருக்கும். ஒரு மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி 5ல போய் கடகத்துல, அவன் வந்து பூச நட்சத்திரத்துல வக்ரம், கூடவே கேது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கால் வீடு கொடுத்தவன் சந்திரன் வந்து 6ல சிம்மத்துல, வீடு கொடுத்தவன் 6க்கு போயிட்டான், கால் கொடுத்தவன் ஆட்சியா இருக்கான் 11ல சனி. இப்ப அந்த ராகு திசை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கஷ்டப்படும். ராகுல குருவும் நல்லா இருக்காது. பொருளாதாரமும் தொழிலையும். நான் கேட்கறது ராகு இல்ல, குரு திசை. சரி, குரு நல்லா இருக்காது சார். குருல சனியிலேருந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஆட்சி உச்சமாயிடுச்சு, உச்ச வக்கரம் ஆயிடுச்சு, அப்புறம் திருப்பி கூட கேது இன்னொரு ரிவர்ஸ் பிளானோட சேர்ந்துருக்கு. பிளஸ் அதுல இன்னொரு விஷயம் என்ன, 5 வந்து புத்திரஸ்தானம், காரகோ பாவனாஸ்தி வேற இருக்குதுல, அந்த காம்பினேஷன். அதனாலதான் கேட்குறேன் சார். சரி, இதில் நம்ம புரிதலில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது சார். அதாவது 5ல் குரு நின்று
அவர் வக்ரம் ஆயிட்டார். இங்கே காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது. 5ல் குரு வக்ரம் ஆகாமல் நின்னார்னா நீங்கள் காரகோ பாவனாஸ்தி சொல்லலாம். இவர் வக்ரம் ஆயிட்டார் இல்லையா, அப்போ நீச பலனுக்கு போகிறார். கூட இந்த வக்ர கிரகம் சேர்றதுங்கிறதுனால மறுபடியும் உச்ச பலனுக்கு வந்துடுவார். ஸோ 5ல் குரு உச்சம். சார் இவங்களுக்கு குழந்தை இருக்கு, நம்ம இருக்கா? இருக்கு. பார்த்தீங்களா? அப்புறம் காரகோபாசனத்தினா இருக்கக்கூடாதுல்ல, அந்த இது வராது. இந்த 5ல் வந்து உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமாகி ராகுவோ கேதுவோ கனெக்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரினியூவல் ஆகிக்கணும் சார். மறுபடியும் மறுவேஷம் கட்டி வந்துடும். ஆமாம் சார். ஓகே சார். தேங்க்யூ நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி தேங்க்யூ சார். சார். அடுத்து சுமிதா மேடம் வாங்க. சார் இந்த சுபஸ்ரீயை கூப்பிடுங்க சார். அந்த பிள்ளை தான் பேசவே பேசாது. அதை ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லலாம், இல்லாட்டி பதில் சொல்ல சொல்றேன். இதில் வெக்க வேற வந்துருக்கு. ஓடிராதம்மா, நீ இதில் வெயிட் பண்ணுங்க. சார் நீங்கள் கூப்பிடுங்க. சொல்லுங்கள் சார், யார் அடுத்து? சுமிதா மேடம் வாங்க. சுனிதா மேடம் சுமிதா மேடம் வாங்க. Hi, sir. வணக்கம்மா. Vanagam, sir. Very nice to talk to you. I have one question. ம் This person is worried about Ketu Dasa, so they are asking. For Simha Lagnam, Ketu is in the 11th house. ம் Buddhan in 7th house on Neecha Guru. Ketu சிம்ம is லக்னம். also சிம்ம லக்னம். Simha Lagnam. Yeah. Ketu is சரி. also on Neecha Guru, and Guru is with Sani in Magram. So how bad will Ketu Dasa be? இருங்க, நான் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கிறேன். சிம்ம லக்னத்துக்கு கேது இந்த 11th ஹவுஸ். Yes. மெர்க்குரி Kumbam. மெர்க்குரி கும்பத்தில் இன் 7th ஹவுஸ், ரைட்டா? Yeah, 7th house with Suryan. அது இருண்டு போது கேது யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார்? Guru. புனர்பூசம். சரி, குரு எங்கே இருக்கார்? Makaram with Sani. சரி, மகரம் வித்து சனி. இந்த கேது தசை எவ்வளோ பேடாக இருக்கும்னு கேட்குறீங்க இல்லையா? Yeah. ஃபைனான்ஷியலாக உங்களை நல்லா கொண்டு வந்துடும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசளவில் ஏழையாக போயிடுவீங்க. அதாவது லோன்லினஸ் ஃபீல் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும். Okay. மற்றபடி ஃபைனான்ஷியலி யூ வில் பி சேஃப். நீங்கள் அதுலேயுமே சந்தேகப்படுவீங்க, பயப்படுவீங்க, அதெல்லாம் இருங்க, அதெல்லாம் பயந்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. பட்டு அபவுட் ரிலேஷன்ஷிப்பு யூ ஃபீல் லோன்லினஸ், அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. அதில் ஒரு பயம் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி யானின் பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார கெட்டியா பிடிங்க. Okay. Thank you so much, sir. Thank you. பாருங்க, தேங்க்யூ மனசு மேடம். இருக்கிறதும் இருக்குது இதுல. அடுத்து நம்பி சார் வாங்க சார். வந்திருக்காரா? நம்பி சார் வரல இல்ல? வந்திருக்காரு. வந்திருக்காரு. வந்திருக்கீங்களா? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓ, ஹேண்ட் ரைஸ்லயே இருக்கீங்களா? ரைட். எனக்கு ஆ, அவர் தம்பி சார் பார்த்ததுமே நம்பி சார் வந்திருக்காரான்னு டக்குன்னு ஒரு கிளிக் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடி பார்க்கல உங்களை, அதனால கேட்டேன் சார். ஓகே சார். வாங்க சார். சார் நம்பி இப்போ சார் சனி வாங்க சார். தசை. ஹலோ, நீங்க பேசுங்க. சனி தசை. சனி வந்து ரெட்ராவா 4ல் இருக்குது, மிதுன லக்னத்துக்கு. ம் சனி தசை அது சந்திர புக்தி நடக்குது. ம் ஹெல்த் எப்படி சார் இருக்கும்? ஹெல்த்து ரொம்ப மோசமாக இருக்கும். இருங்க சார், நான் பேசுறேன். மிதுன லக்னத்துக்கு கன்னியில சனி ரெட்ராகேட் ஆகி நிற்கிறார். ஆமாம் சார். சந்திர புத்தி நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சனிக்கு வீடு கொடுத்த புதன் எங்க சார் இருக்காரு? புதன் வந்து 10ல் இருக்காரு. அது நீசம். நீசம். நீச பங்கா இருக்காரா? நீசபங்க ஆயிருக்காரு சார். அங்கே நீசபங்க அங்கே சுக்கிரன் இருக்குது. சரி. குரு? நீசபங்க குரு 11ல் இருக்காரு சார். சரி, அதாவது மேஷத்தில் குரு வந்துட்டார். சரிங்க சார். இப்போ இந்த சனி தசை உங்களை ட்ரபிள் பண்ணும், வாஸ்தவம் தான். சந்திர புத்தி எங்க சார்? சந்திரன் எங்க சார் இருக்காரு? சந்திரனும் 11ல் தான் இருக்காரு. எதுல? 11ல் மேஷத்துல. 11 மேஷத்துல குருவோட இருக்கார், ரைட்டா? ஆமா, குருவோட இருக்காரு. செவ்வாய் எங்க சார் இருக்காரு? செவ்வாய் ரெட்ரோ ஆகி 5ல் இருக்கார் சார். கொல்லான் கொடுமை செய்வான். செவ்வாய் வந்து சந்திரனை பார்க்குறாரு பாருங்க சார். இப்போ வந்து சாப்பாடு எடுக்கிறது குறையும் சார். அதே மாதிரி
இது கழிவு நீக்கம்ங்கிறதுல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் வந்து நைட்டு தூக்கம், ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் சார். இந்த பஞ்சாயத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லை சார், இந்த ஆனால் கேன்சர் வந்து ஆயுளில் எப்போ டிஸ்டர்ப் பண்ணாது சார். இல்லை இந்த கேன்சர் வந்து எப்போ ரிவைவ் ஆகுமா? இதை மட்டும் வச்சு ரிவைவ்ங்கிறத விட உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் சார் போகும். அதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே தான் போகும். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்களா? ஆமாம் சார், போயிட்டுருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க கிமோக்கு. ரைட். இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் சார். லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அது கொஞ்சம் ஃபோர்த் ஸ்டேஜ். 6, 7, 8. ஆமாம் சார். வயிற்றுலையா சார்? ஆமாம், வயிற்றுலையும் இருக்குது, ப்ராஸ்டேட்லேயும் இருக்குது. ப்ராஸ்டேட் சரி. கேன்சர் முடிஞ்சிட்டு கோலன் கேன்சர் ஆயிடுச்சு இப்போ. சரிங்க சார், சரிங்க சார். ஏப்பா இது போயிட்டு இருக்கு, ஜூம் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் சார். சார், இந்த வயிற்றுலையா அப்படின்னு ஆரம்பிச்சதும் அதே மாதிரி 8ஆம் இடத்துல அதை ப்ரஸ்டேட்டில் கோலனில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இது எப்படின்னு மட்டும் யாராவது ஒருத்தர் எல்லாரும் பார்த்து வைங்க. எப்படின்னு வந்து நான் கேள்வி கேட்குறேன், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நம்பி சார் யாருது சார்? எனக்கு தான் வேற இருக்கு. அப்படியா? சொல்லவே இல்லை. இன்னைக்கு கூட கியூமோக்கு போயிட்டு இருக்கேன் நான். நம்பி சார், நீங்க ஏற்கனவே ஒரு தடவை ஆயிட்டு அப்புறம் ரிகவர் ஆகி வந்தீங்களா சார் யூஎஸ் போறதுக்கு முன்னாடி? அது ப்ராஸ்டேட்டுக்கு சார். இப்போ வந்து கோலன் வந்து இப்போ ஒரு அடி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சார்? கட்டி இருந்தது. அதுல வந்து கேன்சர் இருக்கு. அது கொஞ்சம் லிம்பு நோடுலாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அது நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. நம்பி சார், எந்த ஊர் சார் தான் நீங்க? நான் இப்போ யூஎஸ்ல இருக்கேன். எனக்கு திருநெல்வேலி சொந்த ஊர். மதுரையில் ஒரு மலர் மருத்துவம்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காரு, ஆயுர்வேதிக் தான். அது 4th ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் 90% மேலே கியூர் ஆகுது சார். யூஎஸ்ல இல்லாத ட்ரீட்மெண்ட் சார். இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க கூடாது சார். நம்ம இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் தான் சார் கேன்சருக்கெல்லாம் எடுக்கணும். சார் ஒரு நிமிஷம். அதாவது நம்பி சார், சொல்லுங்க சார். உங்களுக்கு வந்து கேன்சர்னு டிடெக்ட் ஆகி எவ்வளோ நாள் சார் ஆகுது? 3 வருஷம் ஆகுது சார். ஆக்சுவலாக 1 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும், அதானே சார்? கேன்சர்னா 1 வருஷத்தில் முடிஞ்சிடும் இல்லையா? ஆனால் இது அப்படி போகாது இருந்திருக்கு. இல்லை சார், 22ல ப்ராஸ்டேட் ஆச்சு, அது ஒரு மாதிரியா சரியாச்சு. இப்போ 24ல வந்து கோலன் கேன்சர் ஆகி கொஞ்சம் கோலன் வந்து ஒரு அடி கட் பண்ணி போன மாதம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. புரியுது. அப்பதான் பயாப்சியில் கோலன் கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு வந்து இந்த டார்கெட்டட் மெடிசன் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த இது போயிட்டுருக்கு, கீமோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இது வந்து ஆயிலை பிடிங்கிட்டு போகிற அளவுக்கு இல்லை இந்த சந்திரபுத்தியை பொறுத்த வரைக்கும். இவருக்கு வந்து 8ஆம், அதாவது இந்த வயிற்றுலையான்னு ஒரு வார்த்தை கேட்டேன் பாருங்க, அது வந்து எதனாலன்னா நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நம்பி சாருடைய அந்த பிளேஸ் எங்கே இருந்துச்சுன்னா இப்போ மாறிடுச்சு. மேல் வரிசை முடிஞ்சு மறுபடியும் இடது பக்கம் கீழே ஃபஸ்ட்டில் இருந்தது. அப்போ மேலே வந்து எண்ணிட்டு வரையில் இது 8ஆவது மெம்பராக வந்தது. அதாவது மேலே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடம்ங்கிறது என்ன சார்? அந்த இது ப்ராஸ்டேட்டட், கோலன், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். நம்ம இதை எப்படி பப்ளிக்கில் கேட்குறதுங்கிறதுக்காக தான் நான் வயிறுன்னு ஆரம்பித்தேன். அது அவரே சொல்லிட்டார், அவர் ஐயாவே சொல்லிட்டார். அதில் பாருங்கள், விஷயம் என்னென்னா நம்ம வந்து நிமித்தத்தை எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாங்கிறதுக்கு இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டார். எனக்கு
அதாவது அந்த 8ஆம் இடத்துக்கே வந்திருக்காரு, அந்த பிளேஸ்லேயே வந்து நிற்கிறார். அப்போது அந்த கேள்வியை வந்து நம்ம சந்திக்கல, அந்த கேள்வி வந்து நமக்கு பதில் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம், நிமித்தத்தில் ஒரு உதாரணம். இன்னொரு நாள், சார் நீங்கள் ஓப்பனாக பேசிட்டீங்க, ஆனால் வந்து நீங்கள் இந்த வார்த்தையை முதல்லயே சொல்லியிருந்ததுனால தான் நான் இப்போ உங்களுக்கு ஹெல்த் எதுவும் சரியில்லாமல் நீங்கள் வராமல் இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டில் தான் நான் கேட்டேன், நீங்கள் வந்திருக்கீங்களான்னுட்டு. எனிவே நம்ம வந்து உங்கள் ஜாதகத்தை ஒரு நாள் கொடுங்க சார், நம்ம மீட்டிங்கில் போட்டு அனலைஸ் பண்ணிடுவோம் சார். பண்ணலாம்ல ஓகே. சார்? வித் யுவர் பண்ணலாம் பெர்மிஷன். பண்ணலாம். சரி, அடுத்தால ஓகே. சூரியதேச வர்மா அது ஏதாவது தொந்தரவு பண்ணுமா? இல்லை சூரிய சார், நம்ம புத்தி. இல்லை சார், நம்ம சீக்கிரமே வந்து அதை ஒரு அனலைஸாக வச்சிடலாம் சார். நீங்கள் அந்த டென்ஷனே ஓகே வேண்டாம், ரிலாக்ஸ்டாக இருக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ ஓகே சார். சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் வாங்க அடுத்து. அடுத்து விடுதலை ராஜ் சார், வாங்க சார். சார் வணக்கம் சார். வாங்க சார். சார் நீங்க ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தீங்க. தர்ம கர்மாதிபதியோ கூட ராகு இருந்துச்சுன்னா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணும், அது வந்து ரொம்ப பெருசா கொண்டு போகும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. இப்ப அதுல வந்து தர்ம கர்மாதிபதியில ஒருத்தர் வந்து பாதகாதிபதியா இருக்கிறாருன்னா அது எப்படி சார் இருக்கும்? இப்ப தனுசு லக்னம் எடுத்துக்கோங்களா, தனுசு லக்னம் எடுத்துக்கிட்டு அதுல வந்து தர்ம கர்மதி 9, 10 வந்து புதனும் சூரியனும் இருக்கிறாங்க, கூட ராகுவும் இருக்கிறாங்க. இல்ல புதன் வந்து ஸ்ட்ராங்கா 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா கூட, ஏன்னா திரிகோணத்துல இருக்கிறா கூட எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்றும் பஞ்சாயத்து பண்ணாது. பாதகாதிபதி வேற, தர்ம கர்மாதிபதி வேற. அதாவது இப்போ இந்த கர்மாதிபதி யோகத்தோட புதன் வந்து மிதுனத்தில் ஆட்சியாக இருந்தாலோ கன்னியில் ஆட்சியாக இருந்தாலோ குடும்பத்தை காலி பண்ணி தொழிலையும் பணத்தையும் கொடுத்துரும். இது நீங்க 5ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதனால குடும்பத்தையும் கொடுக்கும், தொழிலையும் கொடுக்கும், எதுலையும் டிஸ்டர்ப் ஆகாது. ராகு வந்து இது பண்ணாது, ஆம்பிளிஃபை பண்ணாது. ராகு ஆம்பிளிஃபை பண்ணும்பா, கூட ராகு இருக்காருல்ல. ரெண்டாவது இன்னும் சொல்லணும்னா கூடுதலா மல்டிபிள் பண்ணும். என்னன்னா அவர் மேஷத்துல இருக்காருல்ல, ஆமையரம் மிருதுசுரா நண்டு கன்னி வேற வந்துருது இல்ல, அதனால அது ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும். ஓ அப்படிங்களா சார்? சரி, அதான் ஏன்னா தர்ம கர்மாதிபதியில ஒண்ணுல வந்து பாதகாதிபதியானோட பாதகத்தை தூக்கி கொடுத்துருமோன்னு ஒரு டவுட். நீங்க ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க நீங்க ஆம்பிளிஃபை ஆகும்னு. அதுக்கு இல்லப்பா, ஷார்ட்ஸ்ல நம்ம அவ்வளவு நீளத்துக்கு தானே சொல்ல முடியும், இந்த நீளத்தையும் சொல்றேன் ஷார்ட்ஸ்ல. அதுலயே பூரத்தையும் அணுவை துளைத்தேல் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல்ங்கிறது வள்ளுவருக்கு வேணா சரியா வரலாம். நானும் ஒரு 20 செகண்ட்ல நிறுத்திடலான்னு பாக்குறேன். என்னால முக்கி பேசினாலும் 30 செகண்ட் 40 செகண்ட் வந்துருது. அது என்னமே செய்ய முடியல. சரி சார், தேங்க்யூ சார். நல்லதுப்பா, தேங்க்யூ சார். அடுத்து துரை பாலாஜி சார், வாங்க சார். அவரு பயங்கர பிஸியா இருப்பாரு. எப்படியாப்பா வந்தாரு பாலாஜி? ஐயா வணக்கம். வாங்க ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணிருக்கேன். திருமுகத்தை சற்று கொஞ்சம் ஆன் பண்ணிருக்கீங்க. எங்க மனசுக்குள்ளேவா? இல்ல ஆன் பண்ணிட்டேன். வரல, படம் வரலப்பா, நான் பொய் சொல்லல. ஐயா எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு. சொல்லுங்க. மகர லக்னமாகி, சரி, மகர லக்னமாகி அவரு லக்னாதிபதி 4ஆம் இடத்துல போய் நீசமானா அந்த தசை நடந்தா அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் சார்? நீச்ச பங்கா ஆயிருக்கா சார்? நீச்ச பங்கா ஆகல. செவ்வாய் வந்து துலாத்துல தான் நிக்கிறாரு. துலாத்துல நின்னா 7ஆம் பார்வையா அந்த சனியை பாத்துறாரு. அப்படிங்களா? போச்சுரா ஏங்க, அப்படித்தாங்க. சரிங்க. ஆமான்னு சொல்லணும் நீங்க, அப்படியான்னு கேக்குறீங்க. எனக்கு பயமாயி போச்சு, ஒருவேளை நம்ம எதுவும் தப்பா சொல்லிட்டோம்னு. சரி, இந்த சனி வந்து நீசமாயிட்டாரு, அவரு செவ்வாய் இங்க உட்காந்துருக்காரு. சனி யாரோட நட்சத்திர கால்? அது பாக்கலைங்க, நான் வேணா பாத்துட்டு உங்களுக்கு நான் வேணா மெசேஜ்ல போடுறேங்க ஐயா. அதாவது நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இந்த சனி கெடுதல் பண்ணாது. அப்படிங்களா? ஆமா, கௌரவமான ஒரு போஸ்டிங் கொடுக்கும், பொருளாதாரம் கொடுக்கும், தொழில் கொடுக்கும், குடும்பத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். நட்சத்திர சாரம் கொடுத்தவன் அவனும் வீக்கா இருந்தான்னு வைங்களேன், பீஸ் ஓச்சுன்னு அர்த்தம், 2 பக்கம் புடிங்கிச்சுன்னு அர்த்தம். என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஐயா? இல்ல, நம்ம வந்து ஒரு உத்தேசமா பதில் சொல்லக்கூடாது. காது குத்தணும்னா காதுல தான் குத்தணும், அப்படியே பக்கத்துல தான் மூக்கு இருக்குதுங்கன்னு தான் குத்திட்டோம்னு மாத்தி குத்திடக்கூடாது. அதனால அத நீங்க நட்சத்திர சாரம் சொல்லுங்க, தெளிவா குத்துவோம். சரிங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு மெசேஜ்ல போடுறேங்க. கண்டிப்பா. ஓகேப்பா, அடுத்து திருப்பி क्वेश्चन அவர்ல வரையில கேளுங்க. நிச்சயமா. நன்றிங்க. நல்லது. அப்புறம் அடுத்து ஆசை தம்பி சார், வாங்க சார்.
சார் வணக்கம் சார். வாங்க சார். சார் எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சார். அதாவது நம்ம இந்த ஷார்ட் வீடியோ போடுறீங்கல்ல சார், என்னங்க? அதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ எல்லாம் போடுறீங்கல்ல சார், ஆமா. அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருங்க சார். ஏன்னா நம்ம அதை எழுதி வச்சுட்டு திருப்பி போய் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல அந்த வீடியோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஒரு இப்போ 2026 பிப்ரவரி அல்லது 2ன்னு போட்டு அதில் ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி நாங்கள் எடுத்து பார்க்கும்போது எந்த வீடியோன்னு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சார். நான் கண்டிப்பா. எழுதி வச்சிருக்கேன். அது எழுதி வச்சுட்டு திருப்பி இந்த வீடியோ எங்க இருக்குதுன்னு போய் தரும்போது கிட்டத்தட்ட 7000 8000 வீடியோ இருக்கு. அந்த எந்த வீடியோன்னு என்னால பிடிக்க முடியல. அது நீங்க எல்லா வீடியோவுக்குமே அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, யூனிக் ஐடி நீங்க சொல்றது யூனிக் ஐடி சார், கொடுத்துருவோம். யூனிக் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா அதுல ஈஸியா இப்போ 2026/2 அந்த நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அந்த நம்பர்ல போய் நான் பார்த்துருவேன். எனக்கு நம்ம எழுதி வச்சுட்டு வரும்போது ஏதாவது ஒரு டவுட் வந்ததுன்னா திருப்பி அதை ரிவ்யூ பண்ண போகும்போது கண்டுபிடிக்க முடியல. சார் இப்போ சென்னை கிளம்புறப்ப என்னாச்சுன்னா 3 நாள் இருக்க மாட்டான். அதனால 3 நாள் வீடியோவை மொத்தமாக போட்டுருவோம்னு சொல்லி அடிச்சு பட்டையை கிளப்பி ஏற்றிக்கிட்டு இருந்தேன்ல, ஒரு ஒரு லெவலுக்கு தான் விட்டுச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் இரு நீ என்ன ஓம்பாட்டுக்கு மொத்தமாக ஏற்றிக்கிருக்க, நிப்பாட்றா ஃபஸ்ட்டுன்ட்டான். கடைசியில் என்னன்னு பார்த்தாக்க, நீ உன் டிரைவிங் லைசன்ஸை கொடு, அது பாஸ்போர்ட்டை கொடு, அந்த ஆதார் கார்டை கொடு, அதை கொடு, இதை கொடுனாங்க. அப்புறம் எல்லாம் ஏற்றி விட்டதுக்கப்புறம் போயிட்டு 24 மணி நேரம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் ஏற்றுறது எப்படின்னு சொல்கிறேன் நான் டமால்னு. அப்புறம் அதனாலேயே பாருங்கள் ஒரு நாள் வீடியோ கம்மியாகி போச்சு. அதுக்கப்புறம் நான் உடனே சொன்னேன், இது யூடியூப் சேனல் மேனேஜரோட முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா, என்னன்னு கூப்பிட்டு கேட்போம்னாங்க. கடைசியில் நீ வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஏற்றுற, நீ நிப்பாட்டு அப்படின்னு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஏறுது. ஆமா ஆமா சார். ஏன்னா நாங்களே நிறைய போட்டுட்டு இருக்கீங்கன்னு நானும் பார்த்தேன். நமக்கு டைம் அதில் நான் ஸ்பேர் அதுக்கு பண்ணி பதிலாக தான் என்ன பண்ணேன், நீ இதில் தானே விட மாட்டேன், அதில் விட்டு தான் நான் நம்பிட்டு பதிவில் போனேன். அந்த இது டெக்ஸ்ட் ஆமா போடுறோம் இல்லையா, ஆமாம், டெக்ஸ்ட்டை பற்றி யாருமே ஒன்றும் சொல்லலையே சார். இல்ல டெக்ஸ்ட் நல்லா இருக்கு சார். அது ஆனா லாங்கா இருக்கு, நல்லா இருக்கு சார். அது நல்லா இருக்கு சார், டெக்ஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. டெக்ஸ்ட்டை பார்த்துருந்தேன். வந்து லாங் ரொம்ப இருந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணலாமா, இல்லை அப்படியே இருக்கட்டுமா? இல்ல அப்படியே இருக்கட்டும் அதான் சார், அது நல்லா இருக்கு. ரொம்ப ஒண்ணும் லென்த்தியா இல்ல, நல்லா இருக்கு. சார் இல்லை அது நீங்க என்னன்னா, சார் சிம்பிளா சொல்ல போனா ம், நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட் எழுதுறது எப்படின்னா, நீங்க வந்து வாழை இலை போட்டு சாப்பாடு போட்டு திடீர்னு ஃபாஸ்ட் ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து அங்க போய் படிக்கிறதுக்கு உண்டான இது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க பேசி உங்களை பார்த்து உங்களை பேசி கேட்கறது தான் நிறைய இது பண்ணுவாங்க. அதனாலேயே அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமா இல்லை சார், அதை உங்க பத்தி நான் யாரும் என்ன வாய்ஸ் காரணம், அதான் உங்க வாய்ஸை விட இது வந்து கொஞ்சம் அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை. உங்க வாய்ஸ் தான் முக்கியமானது. இப்ப தமிழ் நல்லது சார். இதெல்லாம் தான். அதாவது நான் சார் அதில் விட நான் என்ன சார் பர்பஸில், என்னுடைய பர்பஸ் என்னன்னா சார், நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, கூகுள் நான் இந்த வரேன். அதாவது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த ரெக்கார்டிங்னு போகிறப்ப எனக்கு லைட்டிங்கு, ஸ்டாண்டு, மைக்கு, இது மாதிரி வந்து நாதஸ்வரம், தவில், இதெல்லாம் வேணும். மைக் செட்டு எல்லாம் இருந்தால் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நம்ம ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால், ட்ரெயினில் கூட நான் நிறைய பதிவு போட்டுக்கிட்டே தான் வந்தேன். அதை வந்து அப்படியே வாயில் சொல்லிக்கிட்டே வர வேண்டியதான், அது பாட்டுக்கு டைப் அடிச்சுக்கிட்டே வரும் இல்லையா, வாய்ஸ் டைப்பிங் பண்ணி அப்படியே காப்பி அப்புறம் தூக்கி பேஸ்ட் சிம்பிளாக முடிச்சுக்கிறது, இப்படி சார் போடுறதுனால அது சார் குறுக்கிட மன்னிக்கணும். அதுக்கு பதிலாக நீங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி பிக்சரை போட்டு நீங்க போட்டுடலாம் சார். ஓ, சரிங்க சார், அதுவும் நல்ல ஐடியா தான். உங்க வாய்ஸை கேட்ட மாதிரி இருக்கும்ல சார். இது நல்ல ஐடியா சார், இது நல்ல ஐடியா. ரைட்டு. அதாவது அதுலேயுமே இன்னொரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ ட்ரெயினில் வரையில் நான் டெக்ஸ்ட்டு போட்டுட்டேன், ஆனால் ட்ரெயினில் வரையில் ரெக்கார்ட் பண்ண முடியாது, வாய்ஸ் ரெக்கார்டிங்குமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஏன்னா நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும் இல்லையா. என்னதான் நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்லேயே வந்தாலுமே அது பாருங்கள், நம்ம வர்ற அந்த போட்டியில் தான் ஏதாவது ஒரு குழந்தை வரும், சகிக்க முடியாதது குழந்தையின் அழுகை. அது என்ன ஒன்று காய்ச்சி பூச்சின்னு அது இந்த தடவை 2 குழந்தைங்க வந்துருச்சு. அவங்க அம்மா நம்ம இது வீடியோ பார்க்குறவங்களா போயிட்டாங்க. அந்த அம்மா வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்குச்சு, ரத்னானை எழுப்பி போட்டுட்டு. இந்த பிள்ளைங்க 2 இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த போட்டியவே கலகலன்னு வச்சுருந்தாங்க போகிறப்ப. கூகுள் ட்ரெயின் வாங்க எல்லாம் போகும்போது சொல்லுங்க. எதுவும் பண்ண வேணாம் சார். ட்ரெயின் எல்லாம் போகும்போது எதுவும் பண்ண வேணாம். என்ஜாய் பண்ணுங்க டிராவல. வணக்கம் சாரி, சார். என்ஜாய் பண்ணலாம். பக்கத்தில் வீட்டுக்காரமா உட்காந்துருந்தாங்க, நம்ம ஏதாவது பண்ணுற மாதிரி ஆக்ஷன் விட்டுக்கிட்டு இருந்தால் பேசாமல் வருவாங்க. இல்லாட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஜேர்னி வந்து சென்னை வரைக்கும் இல்லை, டெல்லி வரைக்கும் போன மாதிரி இருக்கும்.
இருக்கட்டுமே சார், அப்பயாவது அவங்க கூட பேசுவீங்கல்ல. உண்மைதான், அதெல்லாம் ஜாலியா தான் ஆ, இருந்தது சார். நான் ஆ, சும்மா சொல்றேன், அதெல்லாம் ரிலாக்ஸ்டா தான் போனோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆமா. சார். கோகுல் சார் வாங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். இல்ல அருமையா இருந்தது சார். அந்த இது நல்லா பண்றீங்க சார். அது ஒரு போட்டோ போட்டு அந்த போட்டோவுக்கும் கீழே அடியில விளக்கம் கொடுப்பீங்க. நான் ஜோதிடத்தெல்லாம் விட்டுட்டு கீழே வந்து போட்டோக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கீங்கன்னு தான் பார்ப்பேன். அது அருமையா இருந்தது சார். அதை ஃபாலோ பண்ணுங்க சார். உங்க விருப்பம், உங்களுக்கு எது தோணுதோ அதை பண்ணுங்க சார். இல்லை சார், அதே ஃபோட்டோ வந்து நம்ம ஒரு சிலருக்கு தேங்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஆமாங்க சார், பழைய ஆமாங்க சார். ஃபோட்டோவை ரிவீல் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த ரிவீல் ஆமாங்க மாதிரியான சார். பழைய இப்ப நீங்க போட்ட இந்த போட்டோ கூட அந்த பழைய ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதாவது நான் நிறைய பேரை மறந்துட்டு அப்புறம் அந்த போட்டோ பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்திருந்தது. இப்பெல்லாம் நம்ம அவங்க கூட இன்னைக்கு கண்டினியூ. இதுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு தம்ப்நெயில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோ வந்து கொடைக்கானல்ல எடுத்து, கொடைக்கானல்ல ஆமா நம்ம ஆமாங்க சார். இதில் லேக்கில் வந்து அதை பார்த்து கிரில்ல பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஆமா அதை பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன் சார். அது பழைய ஆளுங்கள்லாம் அது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு சார். அது அந்த போட்டோ கீழே விளக்கமும் கொடுக்குறீங்க. இந்த கல்யாணத்துக்கு போனது எடுத்த போட்டோ அப்படின்னு, அதெல்லாம் நல்லா இருக்கு சார். பண்ணுங்க சார், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க சார். நல்லது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கோவிந்தராஜ் சார் ரொம்ப நாளா ஃபர்ஸ்டே சொல்லி வச்சிருந்தாரு சார், அவரை கூப்பிட்டுருவோம் சார். வாங்க சார். ஒரு தசை யோக தசை சார். அவன் சொல்றீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த தசை யோக தசையா தான் இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்றீங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சுய புக்தி வேலை செய்யாது, நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பிக்கப் ஆயிடும்னு சொல்றீங்க. இதுக்கு ஏதாவது பேராமீட்டர் இருக்கா சார்? வெரி குட் கொஸ்டின் சார். ஒரு யோக தசை அப்படின்னா அந்த தசை பூரா யோகம்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வெறும் பில்டப் தான். அதாவது அதுலேயுமே ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். எப்படின்னா அதில் வந்து அந்த தசாநாதனுக்கு அஷ்டமாதிபதி வருவார் சார். லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியை சொல்ல நான், தசாநாதனுக்கு அஷ்டமாதிபதி வருவார் இல்லையா? அந்த தசை நடத்துகிற கிரகம் எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கு 8ஆம் இடத்த அதிபதி வரையில் வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 12ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்தது இந்த மாதிரி வரையில் அல்லது வக்ரமான கிரகங்கள் வரையில் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். இருக்குனாலும் ஓவராலாக பார்க்குறப்ப அது சக்ஸஸாக இருக்கும். அதை வச்சு தான் சொன்னேன் நான். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த சுய புத்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் சார். அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த நேரம்னு நமக்கு எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குற எல்லா டைமும் தப்பான டைம் தான், எதுவுமே ரைட்டான டைமாக இருக்காது. என்ன காரணம்னா, நம்ம குழந்தை பிறந்த நேரம்னு நம்ம எடுத்துக்கிறது வந்து அந்த குழந்தை முதல் உள்மூச்சு எடுக்கிற டயத்தை தான் எடுத்துக்கணும். அந்த முதல் உள்மூச்சு அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் கணிக்க முடியாதுல்ல சார். அந்த கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு இப்போ மூச்சு விடுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போது அது வந்து ஒரு உத்தேசமாக நமக்கு கொடுப்பாங்க. அந்த கடிகாரமும் உத்தேசமாக தான் இருக்கும், அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க கடிகாரம். அதுக்கப்புறம் அவங்க இந்த தேட்டருக்குள்ளே வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க, இதை பார்க்குறது, கடிகாரத்தை பார்க்குறது. அதனால் நமக்காக அவ்வளோ அக்யூரேசியெல்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இருக்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் நெருங்கி போகலாமே தவிர மற்றபடி 100% பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு போக முடியாது. அப்போது தசாபுத்தி கணிக்கிறப்ப என்ன ஆகும்னா வேரியேஷன்ஸ் வரும். இது இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கத்துக்குள்ளேயே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்கும், திருக்கணித பஞ்சாங்கத்துக்குள்ளேயே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்கும், அப்புறம் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். இது மாதிரியான பல வித்தியாசங்கள் இருக்கும். இத்தனைக்கு நடுவில் தான் சார் நம்ம ஜாதகம் கணிச்சு இது பண்ணுறோம், என்ன அந்த பலன் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கிற இதில் கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன் வருங்கிறதுனால ஒருத்தருக்கு இப்போ வந்து டிசம்பர் மாதம் குரு தசை முடியுது அப்படின்னா அது நவம்பர்லேயே முடிஞ்சிருக்கலாம் அல்லது ஜனவரியில் தான் முடியலாம். அந்த முன்ன பின்ன போகிறதுங்கிறதுனால நம்ம வந்து இந்த சுயதசை சுய புத்தி வேலை செய்யாதுங்கிறது தான் பாயிண்டே தவிர மற்றபடி இதுக்கு சாஸ்திர ரீதியாக நான் அது தரேன் இது தரேன்னு விளக்கம் கொடுக்குறதுங்கிறது ஏற்புடையதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கால்குலேஷன் எரருக்காக தான் நம்மகிட்ட வந்து அதை சமாளிச்சிருக்காங்க. அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க, ஒரு திசையினுடைய கடைசி புத்தியும் அடுத்த திசையினுடைய முதற் புத்தியும் வேலை செய்யாது அல்லது நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம். சார், இது ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின் சார். ஒரு எமினன்ட் ஜோசியரை உங்க இந்த புத்தி பயங்கர யோக புத்தி, ஆனா நீங்க வந்து யோக புத்தின்னு சொல்லிட்டு போய் பெட்ஷீட்டை போட்டு பார்த்து போத்தி படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாதுன்னா அது எப்படி சார்? அது பெட்ஷீட்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு யோக திசைனா நான் போய் உழுந்து பெறலங்களா சார்? இல்லை சார், ஆக்சுவலி அவங்க வந்து நீங்கள் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் வேலை செய்யாது அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய புத்தியில் உங்களால் சும்மா உட்கார முடியாது சார். அதுதான் சார். அது இப்போ நம்ம வந்து ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்துருக்கிறோம்னா எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துருப்போம். வீட்டுக்காரம்மா கூட வந்து உட்காந்தாங்கன்னு வைங்களேன், சரி எனக்கு வேலை இருக்கு நான் வெளில போயிட்டு வரேன், நம்மளே ஓடிடுவோம்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்றம் வந்து தானே ஆகணும். சூப்பர் சார். தேங்க்யூ. எப்பயுமே உதாரணம் தெளிவா இருக்கணும் சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி.
சார் வாங்க அடுத்து. எங்க கணேஷ்குமார் சார் அவர் deep போயிட்டார். ரிப்பீட் கேட்டு இருக்காங்க சார். செகண்ட் ரவுண்ட் சார். செகண்ட் ஒரு ரவுண்ட் ரவுண்ட் முடிஞ்சா? ஆமா சார். சரி சார், ரைட். அப்போ விட்டுருவோமே, 10 மணி ஆச்சுல்ல. ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா. சார் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. யாருங்க? எம்விகே பேசிட்டீங்களா? எம்ஏ பேசியாச்சு, எம்ஜிஆர் பேசிட்டாரு, சந்தியா மேடம் பேசிட்டாங்க, ஹேமராஜ் பேசிட்டாரு, கந்தசாமி ஜெயச்சந்திரன் பேசியாச்சு, சுதாதன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். கந்தசாமி ஜெயேந்திரன் பேசல ஐயா. நான் இன்னும் கந்தசாமி சார் இருங்க. இந்த இவர் இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வெங்கட சுப்பிரமணியன் சார் வாங்க. ஆமா சார். வணக்கம் சார். வாங்க சார். அதாவது சார், வயது காலத்துல ஒருத்தருக்கு ராகு தசை கேது தசை, அதாவது திருமண காலத்துல வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் இடத்துல இருந்து நடத்தினா. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் சார். அந்த ராகுவோ கேதுவோ ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, பாசிட்டிவான பலன் கொடுக்கறது மாதிரியான அமைப்புல உட்கார்ந்து இருந்ததுன்னா அது எந்த விதத்திலையும் பாதிக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். நெகட்டிவா இருந்ததுன்னா அது எப்போ பண்ணாலும் அது நெகட்டிவ் பண்ணத்தான் செய்யும், அந்த ராகுவோ கேதுவோ 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா. அப்புறம் நீங்க கேமராவை ஆன் பண்ணி உங்களுக்கு முடி கொட்டி இருக்க தான் ஆரம்பத்துல இருந்து காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சனி சாரி ஐயா. உங்க பழனி பாத யாத்திரை நல்லபடியா முடிஞ்சது ஐயா? நல்லபடியா முடிஞ்சு சார். உங்களுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. பகவான் இருக்கிற ஐயா. முருகன் கடவுள் என்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா தெம்ப கொடுத்து நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும். எங்களுக்கெல்லாம் மேலும் நிறைய சொல்லிட்டு இருக்கணும் நீங்க. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். யாரோ எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க சார். வாங்க. இன்னும் இவர் பேசலனாரு, கந்தசாமி சார் பேசலனாருல. வாங்க சார். ஐயா வணக்கங்க ஐயா. சார் நான் கூட பேசுறேன். 6ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சனியும் 3ல் இருந்தால், இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் என்னவா இருக்கும் ஐயா? எப்படிப்பட்ட அந்த செவ்வாய் திசை எப்படிப்பட்ட காலமா இருக்கும்? அது மட்டுமில்ல, நீங்க சொல்றது மிதுன லக்னத்துக்கு 6க்கு அதிபதி செவ்வாயும் 8க்கு அதிபதி சனியுமா? சனியும் ஆமா, சிம்மத்துல இருந்தா ஐயா அது எப்படிப்பட்ட ஒரு இதா இருக்கும்? ஏன்னா செவ்வாயும் சனியும் சேர்க்கையை பற்றி மிக பல பதிவுகள் பார்த்துருக்கிறேன். அந்த இதைத்தான் அந்த எப்படி இருக்கும், அதாவது சனியினுடைய 10ஆம் பார்வையான பார்க்கும் அந்த ரிஷபம், அது ஒரு விபரீத ராஜயோகமா? அதை கேட்கிறேன் கேள்வி. நன்றி சார். சார், மிதுன லக்னத்துக்கு 6க்கு அதிபதி 8க்கு அதிபதி கூடி நிற்கிறதே யோகம்தான். இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து சிம்மத்தில் உட்காந்துருக்கிறது யோகம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா 6, 8க்கு அதிபதிகள் கூடி 3ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறது நல்ல விஷயம். சரி, இப்போ இது ராஜயோகமா விபரீத ராஜயோகமானு டிசைட் பண்ண போகிறது யாருன்னா சூரியன். சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அது ராஜயோகம், சூரியன் வீக்காக இருந்தாருன்னா விபரீத ராஜயோகம். எப்படின்னா கொடுத்து காலி பண்ணி விட்டுருவாரு. சூரியன் வீக்காக இருந்தாருன்னா, சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா ரெஜிட்டாக கொடுத்துருவாரு, அது ராஜயோகம், அது போகாது. சூரியன் ஐயா இப்ப எங்க இருக்கும்? லக்னத்துல சூரியன் இருப்பது ராஜயோகம். சூரியன் இந்த இப்ப வாஸ்து பார்க்க போலதான் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா பீராவை எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. தூக்கிட்டு எங்க வீட்டுல வைங்கம்மே, நான் அங்க இருக்கட்டும் சேப்டியான்னு. அது மாதிரி எங்க வைக்க பீராவன மாதிரி சூரியன் எங்க இருக்கலாம்? கண்டிப்பா 12 கட்டத்துக்குள்ளதான் சார் இருக்கணும், அதை தாண்டி போயிடக்கூடாது. நிச்சயமா. சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் சார், நீங்க பாருங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அப்புறம் ரெட்மி சார் வாங்க. என்ன ஆசீர்வாதம் கொடுக்குற மணிக்கு நின்ட்டாரு. மியூட் எடுத்து பேச சார். கேட்கலையா? ஸ்டக் ஆகுதா சார்? வீடியோ கட் பண்ணி போல சார், பேண்ட்வித் பத்தல சார். பேசுங்க. ரெட்மி மியூட் எடுக்காமலே இருக்காரு. மியூட் எடுத்துட்டேன் சார், அப்படின்னு கேட்கல சார். இப்ப கேக்குதா சார்? கேக்குது சார். குருநாதருக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். ஒன்னும் இல்ல, நாளைக்கு என்னோட பிறந்தநாள், உங்க ஆசீர்வாதம் வேணும், அதுக்காக தான்.
சார் நம்ம சிஆர் குழுமத்தின் சார்பாக எல்லாரும் உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க சார். நன்றி நீங்கள் நன்றி 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், நிறைய பேர்த்துக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கணும், நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும், நிறைய பேர் வந்து உங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமான நம்ம குழுவின் சார்பாக வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். அப்புறம் ஒரு கேள்வி. கன்னி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ராகுக்கு வீடு கொடுத்தவன் சூரியன், சாரம் கொடுத்தவன் கேது. கேது சாரத்துல இருக்காரு. இப்ப சூரியனும் கேது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லக்னத்துக்கு 6ல இருக்காங்க. அதோட பாதிப்பு எப்படி சார் இருக்கும்? பாதிப்பா இருக்குமா பிளஸ்ஸா இருக்குமா? ப்ளஸ்ஸாக இருக்கும் சார். நீங்கள் எதுக்கு பாதிப்புன்னு வரீங்க? ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே சார். ஓகே யோகமாக இருக்கும். ஓகே சார். நன்றி. நன்றி சார். சார் சுபஸ்ரீ மேடமும் சக்கரபாணி சார் 2 பேரும் மட்டும் கூப்பிட்டுட்டு அதோட முடிச்சுக்கலாம் சார். கரெக்ட். சுபஸ்ரீயை கேள்வி கேட்க சொல்லி சக்கரவாணி சாரை பதில் சொல்ல சொல்லலாம், இல்லாட்டி இவரை கேள்வி கேட்க சொல்லி அந்த பிள்ளைய பதில் சொல்ல சொல்லணும். அதே கரெக்டா இருக்கு. சுபஸ்ரீ நீ கேள்வியா பதிலாமா? சார் குட்டி குருநாதர்கள். குட்டி குருநாதர்கள். சக்கரபாணி சாருக்கு கேள்விதான் கேட்க தெரியும். எங்களுக்கு கேள்வி இப்ப சுபஸ்ரீ சொல்லுங்க பாருங்க. எனக்கு கேள்வி கூட கேட்க தெரியாது, என்னைய கேள்வியோட விட்டுருங்க அப்படிங்க. வாமா, ஏதாவது ஒரு கேள்வி கேளுமா. சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஸ்டின் கேட்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஸ்டினா இன்னும் கேட்கவே இல்லையா? யார் சார்? சார் எம்விகே. கேளுங்க கேளுங்க. அந்த பிள்ளை கேட்கறதுக்கு 2 நாள் ஆகும். சுபஸ்ரீ 2 நாள் ஆகும். நீங்க கேளுங்க. எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு போயிருக்கீங்க, உங்களை மீட் பண்ண முடியல சார். என்ன சார்? எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு போயிருக்கீங்க, உங்களை மீட் பண்ண முடியல சார். கல்பாக்கத்துக்கு சென்னையா? வந்து மகாபலிபுரமா? மகாபலிபுரத்துல தான் இருக்கீங்களா? சார் எப்ப சார் வந்தீங்க? கல்பாக்கம். கல்பாக்கம். ஓகே ஓகே. முந்தா நேத்து சார், முந்தா நேத்து அங்கதான் இருந்தேன். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ சார். சார். ஓகே. சார் நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு 45-50 கிலோமீட்டர். சார் உங்களுடைய சார் நிறைய சார் ரெட்மி அது உங்க பேரு டக்குன்னு எனக்கு ஞாபகத்துல வர மாட்டேங்குது. சொல்லுங்க சார். குருசங்கர் சார். குருசங்கர். குருசங்கர். நான் எம்ஜி கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து வண்டி வேணும், குருசங்கரை கொண்டு வர சொல்லிடலாமா, ஒரு வாகன ஓட்டுநர் சாரதியா தானே இருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு கூப்பிட்டு பேசிட்டு நான் கூப்பிடுறேன்னாரு, கூப்பிடல. பட் இருந்தாலும் அதுக்குள்ள வண்டி அரேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால பிரச்சனை சார் இல்லாம சொல்லி இருக்கலாமே சார், நல்ல வண்டி அமைச்சிருக்கலாமே. அதனால ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லை. இப்ப அதனால ஒண்ணும் எனக்கு ஒரு 30-35 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு. மறுபடியும் வரையில கூப்பிடுறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். எப்போன்னு வந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க சார் வண்டிக்கு. சரிங்க சார். சென்னையை பொறுத்தவரை நீங்க எப்போன்னு என்ன கூப்பிடலாம் சார். எந்த வேலையா இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். எம்பிகே சார் இப்ப பேசுங்க நீங்க. எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். சார் ஆக்சுவலா உங்களோட நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பிளாக்ஸ் எல்லாமே நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ராகு திசையை பொறுத்த வரைக்கும் ராகுவோட டிஸ்போசிட்டரும் ரைடர், ஐ மீன் வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் தங்களுக்குள்ள மறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு விருச்சக லக்னம் 10ல ராகு, ராகுக்கு வீடு கொடுத்த ராகு பூரம் நட்சத்திரம், ராகுக்கு வீடு கொடுத்த சூரியனும் சுக்கிரனும் உச்சம். பட் ஆனா ஒண்ணு தங்களுக்குள்ள மறையறாங்க. 2 பேருமே இந்த உச்சமா ராகு சார்? தசை எப்படி சார்? 2 பேருமே உச்சமா? ஆமா சார். மேஷத்துல சூரியன் உச்சம், மீனத்துல சுக்கிரன் உச்சம். சார் இந்த ராகு தசை மிகப்பெரிய யோக தசை. இந்த ராகு தசை எப்படி இருக்கும்? மிகப்பெரிய யோக தசை. வயசு என்ன ஆகுது அந்த ராகு தசைக்கு? எத்தனை வயசுக்காருக்கு நடக்குது? 45 சார். சார் இந்த ராகு தசையில மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆவாங்க சார், கரியர்லயும் பொருளாதாரத்திலையும். ஓகே. சூப்பரா இருக்கும். யாருக்கு சார் ஏன்னா அது? இந்த 2-12 மறையறதால இஷ்யூ இல்ல சார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நீங்க யாருக்கு நடக்குது சார்? சார் அவருக்கு தான் சார். எனக்கு தான் உங்களுக்கு சார். தான் நடக்குது. சரி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். சார் இப்ப சொல்றேன் சார், நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவீங்க சார். ஆனதுக்கு அப்புறம் நம்ம குரூப்ல சொல்லுங்க, அது போதும். சார் அவர் கல்பாக்கம் நியூக்ளியர் பிளான்ட்ல இருக்கார் சார். இல்லை சார் இவர் சார் நீங்கள் அநேகமா ஏதாவது இடம் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி வைங்க சார். கண்ணாப்பின்னான்னு விலை ஏறிடும். ஓகே. சொத்து ஏதாவது வாங்கி வைங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். சுதா பேசிட்டாங்களா? கணேஷ்குமார் சார் சுதா பேசிட்டாங்களா? இல்ல சார் பேசல சார். வாங்க சுதா. வணக்கம் சார். சார் சுதா வேற எனக்கு ஒரு யாரோ டவுட். பேசுறாங்க.
சுதாசன் பேசுறேன். சுதான்னு ஒன்று மியூட் எடுக்காமலே இருக்குது இங்கே. ஓ, நீங்கள் 2 காப்பி வந்திருக்கீங்களா? டபுள் ஆக்டா? தெரியல சார், ஒரே ஒரு காப்பி தான், ஒரே ஒரு ஐடியில் தான் ஒரே ஒரு லாகின் ஆகும். லாகின் தானா? ஆனால் இங்கே மேலே ஒரு ஆம். சுதா இருக்காங்க, கீழே ஒரு சுதா இருக்காங்க. ரைட்டு, பரவாயில்ல, சொல்லுங்கள் சுதா. சார், இது வந்து துலா லக்னத்துக்கு சனி வந்து 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆயிருந்தா எப்படி சார் இருக்கும்? பிரமாதமாக சனியும் இருக்கும். செவ்வாயும் பரிவர்த்தனை சார். சனி யார் வந்து வேணாலும் 2ஆம் இடத்துல இருக்கு, செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கு. பிரமாதமான பரிவர்த்தனமா இது? என்ன தசை நடக்குது? சனி தசையா செவ்வாய் தசையா? சனி தசை வரப்போகுது சார். சனி தசையில் வீடு வாசல்லாம் சம்பாரிச்சு கடன்லாம் வாங்கி கட்டி அப்புறம் வந்து வாடகைக்கெல்லாம் விட்டு பெரிய பணக்காரி ஆயிடுவோம்மா. சார், இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு சார். ராகு வந்து 6ஆம் இடத்துல இருந்து பாக்குது சார் சனிய. மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் இருக்கு சார். சனி வந்து ராகு பாக்குது, ராகு வந்து சனியை பாக்குது. ராகு தசை சனி புத்தியில் உங்கள் அம்மாவுக்கு ரிப்பேர் ஆகும். ராகு தசை இல்ல சார், சனி தசை. ராகு தசை சரி, முடிஞ்சு சனி சார். தசை ராகு புத்தியில். ஓகே ஓகே. சனி தசை அது ராகு புத்தி. ஆமாம், அதுக்குள்ளே உங்கள் அம்மாவுக்கு வயசாயிரும்ல, வண்டி மாடல் பழசா போயிரும் இல்லையா? அதனால ம் மெயின்டெனன்ஸ் ஓகே சார். வேலை ஆயிலுக்கு ஏதாவது? ஆயிலுக்கு ஒன்றும் பண்ணாதுமா. ஓகே ஓகே. ம். அதுக்கு வேலை சார், வேலை எப்படி சார் இருக்கும் பாரா, சனி இப்படியே தசைக்கு? போனோம்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்ட்டு போயிடும். போதும், இல்ல சார், இது மட்டும் இத்துடன் சொல்லிடுங்க இந்த சார். ஒலிபரப்பு நிறைவு. ஏன் போதும்மா, பணக்காரிம்மா, நீ பணம் கொடுத்து ஜோசியம் பார்த்துக்கிருவாம்மா. கோடீஸ்வரிம்மா. எந்த ஊரு? நான் வந்து கத்தார்ல இருந்து ஆல்ரெடி பேசிருக்கேன் சார் உங்ககிட்ட. பத்தியெல்லாம் கத்தார்ல இருந்துக்கிட்டு ம். காசுக்கு அவஞ்சான், காசே அங்கே தான் அச்சடிக்கிறாங்க. அப்புறம் என்ன? ம். சொல்லுங்க கவலைப்படாதீங்க. சார், வேலை மட்டும் சொல்லுங்க சார். இல்லைம்மா, நீங்கள் சொத்து பத்து வாங்கி போட்டு வைங்கம்மா, வேலை கண்டினியூஸாக இருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகு பாக்குது இல்லையா, சோ அதனால அதனால பாய் வீட்டில் சனி. வேலை பார்ப்பீங்க, பாய் கிட்ட வேலை பார்க்குறீங்க. ராகு பாய் இல்லையா? ஆ, இல்ல ஓகே. இல்ல, ஆட்சி போயிட்டு 6ஆம் இடத்தை பார்த்தா வேலைக்கு ட்ரபிள் ஆகும் அப்படின்னு நீங்க இல்லைம்மா, சொல்லிருந்தீங்க. 6ஆம் இடத்தை பார்த்தா இல்லை, 6ஆம் இடத்ததிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தால், அதே மாதிரி ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினால் அந்த மாதிரி வரையில அந்த வேலையில பாதிக்கும். அதுலேயும் நிறைய படிநிலைகள் இருக்கு. ஓகே ஓகே. ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நல்லது சார். அநேகமாக மணி ஓகே 10 இதுக்கு மேலே போனால் கஞ்சி கிடைக்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்ம மீட்டிங்கை முடிச்சிருவோம் சார். நாளைக்கு விராலிமலை மீட்டிங்கு போயிட்டு வந்துட்டு ஒரு லைவ் வச்சுட்டு நாளான்னைக்கு திருப்பி ஒரு மீட்டிங் போட்டுருவோம் சார். இன்னும் நெருக்கத்தில் வந்துடும். நாளான்னைக்கு மீட்டிங்கில் சந்திப்போம், நம்ம அது தமிழ் மீட்டிங்கில் சந்திப்போம். அப்படி போயிடுவோம். ஓகே சார். இப்போ நம்ம பாக்கி நின்னது சக்கரபாணி சாரை விட்டுட்டோம். சார், நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க, எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாருக்கும் என் ஆசீர்வாதம். எனக்கு இந்த இப்ப கேள்வி கேட்டவங்க எல்லாரும் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் தான் கேட்டாங்க. என்னுடைய புரிதல் என்னன்னாக்கா, காம்பினேஷன் இருந்தா கூட எந்த புக்தி நடக்கிறதோ அந்த புக்தியோட அந்த காம்பினேஷனுக்கு எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்ம பதில் சொல்லணுமே தவிர, இது சனியா இருக்கு அது தனியா இருக்கு தனித்தனியா சேர்த்து வச்சு தனித்தனியா வச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு என்னுடைய புரிதல். கரெக்டு தான் சார். அதாவது இப்படியும் சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் வந்து குருவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவ்வாய்க்கு சனி பார்வைப்பட்டு அதுக்கப்புறம் குரு அது பார்த்துச்சுன்னா அது வீக்கு. அதே இது வந்து அந்த செவ்வாய் வந்து குரு பார்வைப்பட்டு அந்த செவ்வாய் வேற ஏதாவது ஒரு கிரகத்தை பார்த்துச்சுன்னா அது யோகம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்லையும் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. எல்லாம் புத்தியை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னீங்க. எல்லாம் புத்தி கட்டா போல இருக்குது, அப்படித்தானே நீங்கள் அதான் சொல்ல வர்றீங்க? சார் என்ன சொல்றாருன்னா, தசாபுக்தி என்ன நடக்குதோ அதனுடைய காம்பினேஷனை பத்தி தான் நம்ம பேசணும். ஏன்னா அதுதான் எஃபெக்ட் ஆகும். என்ன காம்பினேஷன் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆக போகுது இல்ல. தசாபுக்தி நடந்தாதான் ஒர்க் அவுட் ஆகும்ன்றதுதான் தசாபுத்தி தான் சார். இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து சார் இப்போ இந்த ஆன்லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் பரவலாயிருக்கு. இல்லாட்டினாக்கும் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்குனாலே தூக்கி எறிஞ்சிருவாங்க ஜாதகத்தை. வந்து கல்யாணத்துக்கு வேண்டாம், அதுக்கு வேண்டாம், 2ல் ராகு நிற்கிது கேது நிற்கிதா போ. அதெல்லாம் அந்த காலத்துலலாம் பாருங்க நிறைய கல்யாணம் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு காரணமே கஸ்தூரி அக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறச்ச. அப்போ அவங்க ரொம்ப நாள் கல்யாணம் இல்லாமல் இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஏதோ வந்து செவ்வாய் தோஷம்னா நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, எங்கிட்டோ பூசி விட்டாங்க உள்ள இருக்கு, என்னத்தையோ தோசையை சாப்பிட்டாங்க உள்ள இருக்குங்கிற மாதிரியான எண்ணம் தான் இருந்தது. அது நமக்கு ஜோசியம் தெரியாதனால அந்த டைமில் சின்ன பிள்ளை தானே, அந்த டைமில் டியூஷனுக்கு போவேன் நான். அப்போ வசந்தா காட்ட டியூஷனுக்கு போகல, அந்த இதெல்லாம்
கேள்விப்பட்டது. ஸோ இப்போ வந்து அப்படி இல்லை சார். செவ்வாய் தோஷம்னு எடுத்துக்கிட்டால் அதில் 1,00,000 ஜாதகம் இருக்கும். சர்ப்பதோஷம்னு எடுத்துக்கிட்டால் அதில் 1,00,000 ஜாதகம் இருக்கும். அந்த மாதிரி போயிருச்சுல்ல இப்போ தான். அதனால பிரச்சனை இல்லை. இனிவே சார் நான் பேசிட்டே போனால் லேட் ஆயிரும். நம்ம கிளம்பலாம் சார் ப்ளீஸ். முருகன் சேர்த்துட்டோம் சார். சார் இராலிமலை முருகன். ஆமாம் சார், எல்லாத்துக்காகவும் சேர்த்து நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நம்ம ஜூம் குரூப் ஒருவர் பலர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வேண்டிட்டு வருவேன். முருகனை பத்தி பேசும்போது முருகன் சார் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு பாருங்க. கரெக்டா பார்த்தீங்களா? அவர் வந்து பேரம் பேத்திட்ட இழுவட்டுட்டு வந்திருக்காரு. இவ்வளவு நேரம் நான் எப்படா என்னைய விடுவாங்க, நான் மீட்டிங்க்கு போலான்னு அதுக்குள்ள முடிஞ்சிருக்கும்னு நினைச்சு வந்தேன்னா, ஆனா உள்ள இருந்தது மீட்டிங்னு சொல்ல வருவாருங்க. சார் ஸ்டார்ட். ஐயா கல்யாணத்துக்கு போனோம் ஐயா. கல்யாணம் முகப்பேர் வச்சுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் ஐயா. சரி 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 சரி, நல்லது. அதான் ஐயா அட்டன் பண்ண முடியல. எப்படியாவது பார்த்தோன்னு உங்களன்னு நினைச்சுன்னு வேகமா ஓட்டின்னு வந்தேன் வண்டிய. வந்து புடிச்சிட்டேன் நான் இன்னைக்கு. உங்க தரிசனம் கிடைச்சி விடுது. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி அனைவருக்கும், ஐயாவுக்கும். சார் வணக்கம் சார். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. ஓகே ஓகே. ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காப்ல சார். அதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான். ஏன்னா இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் போறோம்னு வச்சுங்களேன், யாருன்னே தெரியாது. அப்புறம் தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நம்ம சிரிச்சுக்கிட்டே நிக்கணும். அது என்ன சொல்றதுன்னு தெரியாது. பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கும். அதனால மேக்சிமம் கல்யாணத்துக்கு போறது ஜம்ப் ஆகிட்டே இருப்பேன். அதான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். ஓகே சார், வணக்கம் சொல்றதா சொல்லிருங்க சார். நன்றி சார். மீண்டும் நம்ம இன்னொரு ப்ரோக்ராம்ல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார்.